அம்மாவின் மொறு சோற்று வத்தல் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. தேவையான அளவு அரிசி எடுத்து அழுக்கு போக நல்லா கழுவிட்டு பாயை கட்டில் போட்டு அதில் கிண்டி நல்லா அரிசியை காய வச்சுக்கணும். அரிசி நல்லா மொறுன்னு காஞ்ச உடனே எந்திரத்தை வச்சு நல்லா உடச்சி பதமாக கொலன்னு உடச்சி எடுத்துக்கணும். அரிசி முழுகிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் அரிசியை போட்டு அடுப்பை பற்ற வச்சு உலைய வச்சு உலை நல்லா கொதிக்கணும். கொதிச்ச நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதும் ஊற வச்சிருந்த மாவை எடுத்து போட்டு நல்லா கட்டிப்படாமல் கிண்டணும். கிண்டி மாவு பதம் வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காம விழுந்து பதம் வர வரைக்கும் கிண்டணும். நல்லா காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். திப்பை இல்லாமல் அரைச்சிடணும். அரைச்சிட்டு மாவில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டிக்கணும். தேவையான அளவு ஜீரகம் போட்டு நல்லா நல்லா சூடாடி வந்துட்டுது. இனிமேல் காயை போட்டு அதில் வெள்ளை வேஷ்டியை போட்டு நனைச்சி போட்டு மாவை எண்ணெய் பையில் எடுத்து வச்சு இழுக்க வேண்டியது தான். நல்லா மொறுன்னு வத்தல் காஞ்சிட்டுது. அடுப்பு பற்ற வச்சு வானல் சூடு எண்ணெயை ஊற்றி வத்தலை போட்டு வத்தல் பொரிஞ்ச உடனே எடுத்து வேண்டியது. சூப்பரான டேஸ்டான சோத்து வத்தல் ரெடி.